கல்யாணம் ஆகி நேரம் 5வது நாள் நாங்க படம் பார்க்க போனோம். போது எங்க அத்தை ஒரு வார்த்தை சொல்லிச்சு, 2 பேரும் வெளியில சாப்பிடாதீங்க, வீட்டுல வந்து சாப்பிடுங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கன்னு சொல்லிச்சு. நானும் சரித்தன்னு சொல்லிட்டு படம் பார்க்க போயிட்டேன். படம் பார்த்துட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்து எங்க அத்தை சொல்லிச்சு, சாப்பிட போடு அப்படி சாப்பிடுவோம்னு என் வீட்டுக்காரர் சொன்னார். சரி. உடனே கிச்சனுக்குள்ள கால் எடுத்து வைக்க கரண்ட் போயிட்டு. சரியா போச்சு. என் வீட்டுக்காரர் சொன்னார், போனா போட்டு முடியாது, எப்ப போகுது எப்ப வருதுன்னு தெரியலையே, நீ இருட்டுக்குள்ள உருட்டி உருட்டி கொடுன லபக்கு லபக்கு துண்ணுறன்ட்டார். சரி. சாமிக்கு மேல சத்தியமாக்கா நான் இருட்டுக்குள்ள உருட்டி உருட்டி கொடுத்துருக்க, அவர் லபக்கு லபக்கு துண்ணுறாரு. சரி. நான் இருட்டுக்குள்ள உருட்டி உருட்டி கொடுத்துருக்க, அவர் லபக்கு லபக்கு துண்ணுறாரு. நான் இருட்டுக்குள்ள உருட்டி உருட்டி கொடுத்துருக்க, அவர் லபக்கு லபக்கு துண்ணுறாரு. 2 பேரும் தூங்கிட்டோம். காலையில எந்திரிச்சு வெளியே வர எங்க அத்தை என்கிட்ட கேட்க, அடியே 2 பேரும் வெளியிலேயே சாப்பிட்டுட்டு வந்துட்டியால? இல்ல அத்தை, வீட்டுல தானே வந்து சாப்பிட்டோம். நான் உருட்டி உருட்டி கொடுத்து உங்க புள்ள சும்மா லபக்கு லபக்கு துண்ணாரேன். என்னது நீ உருட்டி உருட்டி கொடுத்து அவன் லபக்கு லபக்கு துண்ணானா? நான் போட்டு வச்ச சாப்பாடெல்லாம் அப்படியே இருக்கு, நீங்க என்ன தட்டி தின்னியன்னு ஓடி போய் கிச்சனுக்குள்ள பாக்கக்கா மாட்டுக்கு ஊறப்பட்ட புண்ணாக்கள்ளி கொடுத்துருக்க, மனசு லபக்கு லபக்கு துண்ணுருக்காரு. புண்ணாக்கு சாப்பாடுன்னே தெரியாம ஒரு கல்யாணத்துக்கு பிறகு இருந்திருக்காங்க.